ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேஃபர் மில்க் ஷேக்கு. ஸோ வீட்டில் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ரொம்ப வெரி ஈஸியான மெத்தடில் செய்யலாம். ஸோ இதுக்கு பால் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். அண்ட் வேஃபர்ஸ் நீங்கள் என்ன ஃப்ளேவர்லாம் எடுத்துக்கலாம். அண்ட் தென் வாட்டர், கொஞ்சம் சுகர், அப்புறம் அமுல் பிராண்டோட கண்டென்ஸ் மில்க், சாக்லேட் சிரப் அண்ட் பால் இதெல்லாம் ஜாரில் போட்டுட்டு வாஃபர்ஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணும் அதை கட் பண்ணி வச்சுக்கலாம், உடச்சி போட்டுக்கலாம். ஸோ அதில் எந்த ஃப்ளேவரும் எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணிவிட்டு செப்பரேட் டம்ளரில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதில் நம்ம எக்ஸ்ட்ராஸ் வாஃபர்ஸ் எல்லாம் உள்ளே போடலாம். ஸோ உள்ளே அந்த டம்ளர் அந்த லிக்விடோடு ஆட் பண்ணும்போது அதில் ஒரு க்ரன்ச்சி ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும். ஸோ அது இன்னமும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த சாக்லேட் சிரப் கொஞ்சம் கலர்னதுக்காக மேலே சும்மா டெக்கரேட் பண்ணிவிட்டு இப்போ அதில் நான் சொன்ன மாதிரி 2-3 வாஃபர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது மேலேயும் கொஞ்சம் சாக்லேட் சிரப் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ அந்த சாக்லேட் ஃப்ளேவரோட அந்த க்ரன்ச்சினஸ் கிடைக்கும். ஸோ இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் ஒரு ஜஸ்ட் ஸ்மால் ட்ரிக் தான். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸில் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் வச்சு ஃபலோடா செஞ்சாலுமே அதில் வச்சு கொடுப்பாங்க இல்லையா, மில்க் ஷேக்ஸ் ஆஃப் ஃபலோடாலலாம். ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இப்போது என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னா, இந்த சாக்லேட் சிரப்பெல்லாம் மேலே போட்டதுக்கப்புறம் அருண் பிராண்டோட ஒரு ஐஸ்கிரீம், வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் மேலே கொஞ்சம் 2-3 ஸ்கூப்ஸ் போட்டிருக்கேன். நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் அந்த மில்க் ஷேக் ரெடி பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அதில் கூட நீங்கள் ஜாரில் போட்டு இதையும் சேர்த்துமே நீங்கள் அரைக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அது மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபைனலி அவுட்புட் செம்மையாக வந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ நான் ரெடி பண்ணிவிட்டேன். இது எங்கள் 2 பேருக்காக செஞ்சது. அண்ட் கிட்ஸுக்கு உங்களுக்கு தனியாக நீங்கள் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் குவான்டிட்டி எங்கள் கிட்ஸ் சாப்பிட்றத பொறுத்து, பிகாஸ் யூஸ்வலி கிட்ஸுக்கு சுகர் கண்டென்ட் அதிகமாக கொடுக்கக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் நான் அவங்களுக்கு குட்டி குட்டி டம்ளர்ஸ் தான் யூஸ் பண்ணேன். ஸோ இவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ ரெஸ்டாரண்ட் சைடில் இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க எங்கள் வீட்டில். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு என்ன ஸ்டைலில் இருக்குதுன்னு பார்ப்போம், என்ன சொல்கிறாங்கன்னு. ஸோ இப்போ நான் கிட்ஸுக்கு தனியாக டீ கப்பில் தான் நான் அவங்களுக்கு சேம் இது ஆட் பண்ணேன். சேம் ப்ரொசீஜர் எப்படி நம்ம ரெசிபி அதை செஞ்சோமோ அதே மெத்தடில் மீதி இருக்கிறது எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டி இந்த வாஃபர்ஸ் எல்லாம் பிஸ்கெட்ஸ் போட்டுட்டு மேலே இந்த சுகர் சிரப்பில் சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் அவங்களுக்கு தகுந்த மாதிரி கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக வெண்ணிலா ஐஸ்கிரீமோட மேலே ஆட் பண்ணிவிட்டேன். ஃபைனல் அவுட்புட் இது தான். வேறு லெவலில் இருந்துச்சு ஐஸ்கிரீம் ஆட் பண்ணதுக்கப்புறம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, பிகாஸ் இதெல்லாம் நான் வெளியே அதிகமாக சாப்பிட்டதில்லை. ஸோ பார்த்துருக்கேன், பட் எங்கே சளி பிடிச்சிரும், ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிடுமோ, த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, சாப்பிடாமல் வந்துடுவோம். பட் இது நல்லா இருந்துச்சு. யூடியூப்பில் தான் நான் பார்த்தேன் இது எப்படி செய்கிறதுன்னு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஈஸி வேயாக இருந்துச்சு. Finally, the output was so tasty. Thank you so much for watching.